ஓகே கிரேட். ஸோ ஸோ இந்த இந்த ஒரு இது பாருங்க லைக் ஜஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னா ரைட். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு மார்க்கர் இருக்கு, லைக் ஒரு மெட்டேக் இருக்குது. ஸோ இந்த மெட்டேக் வந்தாலே நம்மளுக்கு என்ன சொல்லுது, பக்கத்துல உள்ளது லோக்கல் ஷெவா அப்படின்னு சொல்லுது. அப்ப இது காமெட்ஸ் காமெட்ஸ் டூஃபா, இது காமெட்ஸ். ஓகே, காமெட்ஸ் தான் இது லாங் ஓவல் ஆயிரும். அப்ப இது வந்து கண்டிப்பா என்னவாயிரும், ஓக்கல் ஷெவா ஆயிரும். ஓக்கல் ஷெவா ஒரு சிலபல பிகின் பண்ணும், சைலண்ட் ஷெவா வந்து ஒரு சிலபல க்ளோஸ் பண்ணுன்னு அர்த்தம். ரைட். ஸோ இப்போ நீங்க இங்க பாருங்க, லைக் இங்க பா இருக்குது, இங்க ஷே இருக்குது, யூ இருக்குது, லைக் பா ஷே யூ. ரைட். அப்ப இங்க நீங்க பிரிச்சிடலாம், ரைட். பா சேவு, ரைட். பா சேவு, பா சேவு. ஓகே, பா சேவு. ஓகே, தட்ஸ் தி திங். பா சேவு மீன்ஸ் லைக் பெஷா அப்படின்ற வார்த்தையில வருது, ரிபலியன். பாசேவு மீன்ஸ் தே ரிபல்ட், லைக் வென் இஸ்ரேலைட்ஸ் ரிபல்ட் அகெயின்ஸ்ட் காட், தேவனுக்கு விரோதமா இவங்க எதிர்த்து நின்னாங்க, முறுமுறுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு இந்த வார்த்தை என்ன செய்யும், பயன்படுத்தப்படும். ஓகே, ரைட். ஸோ வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். இன்னொன்னு எழுதுறேன், நீங்க சொல்லுங்க. ட்ரை பண்ணுங்க. இது வந்து லைக் ஏதாச்சும் ஆக்சன் மார்க்கர் இருக்குதா இந்த ஃபர்ஸ்ட் காமெண்ட்ஸ்க்கும் அது பக்கத்துல ஷெவான் இல்ல 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 அப்படின்னா இது என்னவா இருக்கும்? இல்ல, ஆமா, வெரி குட். எதுவுமே இல்லைன்னா காமெண்ட்ஸ் ஒட்டுஃப்னு அர்த்தம். ஏன்னா காமெண்ட்ஸ் ஒட்டுஃப்னா இப்ப பக்கத்துல உள்ள ஷெவா வந்து சைலண்ட் ஆயிருமா, ஓக்கலா இருக்குமா? சைலண்ட். ஏன்னா காமெண்ட்ஸ் ஒட்டுஃப் வந்து ஷார்ட்ல, ரைட். ஷார்ட்டா காமெண்ட்ஸ் ஒட்டுஃப் ஷார்ட், காமெண்ட்ஸ் வந்து லாங், ரைட். காமெண்ட்ஸ் இருக்கனால பக்கத்துல இருக்கிறது சைலண்ட் ஆயிரும். சைலண்ட் ஆனா அந்த சிலபல் இங்கனக்குள்ள பிரிக்கணுமா, தாளத்துக்கு அப்புறம் பிரிக்கணுமா? ரைட். ஓகே, ஒன் செகண்ட் கம். ரைட், வெரி குட். சோ இந்த இடத்துல வரும், ரைட். கோட் அப்படின்னு வரும் பக்கத்துல. வெரி குட், சூப்பர். கோட். ஓகே, வாட் இஸ் திஸ் வவல்? ரைட். ஒரு காமெண்ட்ஸ் போட்டு 2 புள்ளி பக்கத்துல இருக்குது. வாட் இஸ் திஸ் வவல்? அந்த வவல் பேர் என்னது? ஹட்டேஃப் காமெண்ட்ஸ். ஹட்டேஃப் காமெண்ட்ஸ் வந்து ஆ சவுண்டா ஓ சவுண்டா? ஓ சவுண்ட். ஓகே, ஹட்டேஃப் காமெண்ட்ஸ் வந்து என்ன சவுண்ட்? ஓ சவுண்ட். ஓகே, ஓ சவுண்ட். ரைட். ஹட்டேஃப் காமெண்ட்ஸ் வந்து ஃபுல் வவலா ஹாஃப் வவலா? half vowel. Very good. Right. ஒரு கான்சனன்ட் ஒரு half vowel cannot make a syllable. ஒரு சிலபல் அது உருவாக்கும், ரைட். அப்படின்றப்ப பக்கத்துல உள்ளது இந்த தோவை என்ன செய்யணும், சேர்த்து எழுதணும், ரைட். அப்ப இதனுடைய டிரான்ஸ்லேஷன் எப்படி போனா, ரைட். கோத், லைக் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் கோத் கதோ அப்படின்ற மாதிரி. கோத் லைக் ஆல்மோஸ்ட் லைக் கோத் கதோ அப்படின்ற மாதிரி. கோத் கதோ மீன்ஸ் லைக் ஹிஸ் ஹெட், அவன் தலை அப்படின்ற மாதிரி அர்த்தம், ரைட். கோத் கதோ, right, like that's the okay, right. So one more thing. Okay, right. So yeah. Okay, sometimes this this may come like yeah, I'll just give you one more example. Okay, read பண்ணுங்க. Very good. Kochi. Okay, how do you read it? Kochi. Okay, Kochi na like Kochi means kadosh அப்படின்ற வார்த்தை வந்து holiness னு அர்த்தம். Kochi na my holiness.
லைக் கோச்சினா மை ஹோலினஸ். ஓகே, தட்ஸ் திங். வெரி குட், வெரி குட், சூப்பர். ரைட். ஸோ இந்த காமெட்ஸ் கற்றுக்கூட யாருக்காச்சும் புரியலையா? ஏதாச்சும் டவுட் இருக்குதா யாருக்காச்சும்? எப்பவுமே காமர்ஸும் செவாவும் வந்துச்சுனாக்கா எப்பவுமே மோஸ்ட் ஆஃப் த ஆமாக்கா, மோஸ்ட் ஆஃப் த சீக்வன்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு செவாவோடயே தான் வரும் இந்த காமெண்ட்ஸ் கட். ரைட், அதனால ஓரளவு நம்மளுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லைக் வி டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ரைட், ரொம்ப நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறது கிடையாது. ரைட், ஸோ ஒன் மோர் வேர்ட். கொஞ்சம் ஆஃப் நெக்ஸ்ட் வேர்ட் பைபிள். நல்லா பாருங்க லைக் வெரி குட். ஹோக்மாவா ஹக்கேமாவா? ஹோக். ஏன் ஹோக்னு சொல்றீங்க? why it is common சொல்றேன்னு சொல்றீங்க? ஷெவா வருது. வெரி குட். ஷெவா வருது, ஆக்சென்ட் மார்க்கர் இல்ல அப்படின்னா இந்த ஷெவாவை வந்து நம்ம வந்து இப்ப வந்து ஷார்ட் ஓவலா இது வந்து ஷார்ட் ஆயிருது, அப்ப இது சைலண்ட் ஆயிருது. அப்ப இங்க வந்துடும் ஹோக்மா மீன்ஸ் விஸ்டம். ஓகே, ஹோக்மா மீன்ஸ் பைபிள் நீங்க விஸ்டம், லைக் விஸ்டம் பத்தி பேசுறப்ப ப்ராவர்ப்ஸ்ல அடிக்கடி வர வார்த்தை ஹோக்மா. ரைட், ஹோக்மா. வெரி குட், சூப்பர். ரைட், ஹோக்மா, தட்ஸ் தி திங். கிரேட். ஓகே. Right. So I think it's much enough. Like இன்னைக்கு நல்லா இது பண்ணீங்க. Wonderful, good job. Right, all of you are really reading well. Okay, இன்னைக்கு வந்து லைக் புதுசா ஒரு சில காரியங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊடால ஒரு சின்னதா ஒரு சில வசனங்கள் வாசித்து அந்த வசனத்தை நம்ம அதுல இருந்து கொஞ்சம் ஒரு சில எக்ஸ்பிளனேஷன் கேட்போம். அதுக்கு முன்னாடி ரைட், இன்னைக்கு நம்ம படிக்க போறது என்ன அப்படின்னா, லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் ஒரு டெஃபினட் ஆர்டிகல் படிக்கலாம் நினைச்சேன். அதுக்கு முன்னாடி குவிக்கா ஒரே ஒரு சின்ன ஒரு ரிமைண்டர் அபவுட் த கட்ரல்ஸ். ஓகே, கட்ரல்ஸ் பத்தி ஒரு சில சின்னதா நான் வந்து ஒரு சில காரியங்கள் மட்டும் நான் சொல்லலாம் நினைச்சேன். அண்ட் ஆஃப்டர் தட் வி வில் ஸ்டடி அபவுட் தி லைக் டெஃபினட் ஆர்டிகல். இன்னைக்கு வந்து டெஃபினட் ஆர்டிகல் படிக்கிறோம். இது வரைக்கும் நம்ம ரீடிங்க்கு நம்ம எல்லாமே கடவுள் கிருபையில எல்லாமே படிச்சாச்சு. ரைட், ஹவு டு ரீட் அப்படின்றப்ப இப்ப காமெண்ட்ஸ் கட்டு லைக் டாகேஷ் போட்டி லீனை இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம ப்ராப்பரா ரீட் பண்ண முடியும். பை காட்ஸ் கிரேஸ் நம்ம இது எல்லாமே நம்ம ஓரளவு நம்ம படிச்சாச்சு. யூ ஆர் ஏபிள் டு ரீட். ஸோ இதனால வந்து ரொம்ப எக்ஸப்ஷனா இந்த வார்த்தையை வேணா இப்போதைக்கு அவங்க வாசிக்க முடியாது, நான் வைக்கிற வார்த்தைகள் எதுவுமே இல்லை. ரைட், பிகாஸ் முன்னாடி கூட காமெண்ட்ஸ் கட்டு வர வார்த்தைகள்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ நவ் யூ நோ இட் ஆல். ரைட், அதனால நீங்க வந்து என்ன செய்யுங்க, ஹீப்ரூ பைபிள்லாம் எடுத்து நீங்க கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்க. உங்களுடைய போன்ல ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நினைச்சீங்க ரீட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் அபவுட் கட்ரல்ஸ். இது வந்து நம்ம கட்ரல்ஸ் பத்தி ஒரு சில காரியங்கள் லைட்டா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டெஃபினட் ஆர்டிகல் நினைச்சணும் போகணும். ஸோ இன்னைக்கு வந்து கட்ரல்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் நம்ம நினைச்சு போறோம், படிக்க போறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கட்ரல்ஸ், லேபியல், சிபிலன்ஸ் இதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா இது வந்து ரொம்பவே வந்து அதனுடைய அந்த ப்ரொனன்சியேஷன்றது காட்டிலும் இதை சார்ந்த நிறைய கிராமர்ஸ் இருக்குது. ரைட், இதை சார்ந்த நிறைய கிராமர் இருக்குது. நம்ம தமிழ்லயுமே அப்படிதான் வல்லினம், மெல்லினம், இடையினம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு விதமாய் ப்ரொனன்சியேஷனுக்கு உதவினாலுமே வல்லினத்துக்குன்னு ஒரு கிராமட்டிக்கல் ஃபார்ம்ஸ் இருக்குது, மெல்லினத்துக்கு ஒரு கிராமட்டிக்கல் ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் லைக் இட் ஹாஸ் டுவல் பர்பஸஸ் டெஃபினெட்லி. லைக் இது இந்த மாதிரி ஒரு சில காரியங்கள் எல்லாம் ஸோ ஒவ்வொரு காரியங்களும் அதனுடைய கரெக்டான இதுல தான் நினைச்சு ஃபாலோ ஆகும். கட்ரல் பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு காரியம் படிச்சோம். என்ன படிச்சோம்? கட்ரல்ஸ் வந்து என்ன ரிஜெக்ட் பண்ணும்? கட்ரல்ஸ் டாகேஷ் ஃபோர்டே. கட்ரல்ஸ் ரிஜெக்ட் டாகேஷ் ஃபோர்டே. ரைட், கட்ரல்ஸ் ரிஜெக்ட் எதை ரிஜெக்ட் பண்ணும்? டாகேஷ் ஃபோர்டே என்ன செய்யும்? ரிஜெக்ட் பண்ணும். எப்பயுமே இந்த கட்ரல்ஸ் வந்து டாகேஷ் ஃபோர்டேயை ரிஜெக்ட் பண்ணும். அதாவது ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில நேரங்கள் வந்து ரைட், அந்த ஒரு சில நேரங்கள் வந்து நம்ம வந்து ஒரு சில ப்ரிஃபிக்ஸோ சஃபிக்ஸோ நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம தமிழ்லயே அப்படித்தானே. இப்ப நீங்க தமிழ்ல வந்து அதாவது இப்ப சிங்கம் அப்படின்னு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா ரைட், இத வந்து ப்ளூரலா மாத்துங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரைட், நீங்க இந்த அடிச்சுட்டு என்ன போடுவீங்க? இங்கு போட்டு இல் போடுவீங்க. இந்த மாதிரி வந்து ஒரு விதமான சஃபிக்ஸ் ஆட் பண்றப்ப ஒரு சில விஷயங்கள் என்ன செய்யும்? காலியாகவும் ஒரு சில விஷயங்கள் புதுசா என்ன செய்யும்? வரும். ரைட், ஒரு சில விஷயங்கள் என்ன செய்யும்? புதுசா என்ன செய்யும்? வரும். ரைட், ஸோ இந்த மாதிரி இருக்கு. லைக் மரம் அப்படின்னா ரைட், லைக் ஆனா ஒரு சில வார்த்தைகள் அப்படி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கிளி அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன செய்ய முடியாது? கிளிங்கள்னு சொல்ல முடியாது. ரைட், கிளினா என்ன வரும்? கிளிகள். ரைட், கிளிகள். ரைட், சிங்கம்னா லைக் எப்படி சொல்றது? சிங்கம்னா சிங்கங்கள். ரைட், சிங்கங்கள் அந்த மாதிரி.
சோ சோ தட்ஸ் திங். லைக் அதனால வந்து ஒவ்வொரு சில எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு அதை பாருங்களேன், இந்த இம்முல முடியறதுலாம் ஒரே பேட்டர்னா மாறும், ஒரே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும். மரம்னா மரங்கள், லைக் நிலம்னா நிலங்கள், லைக் இந்த மாதிரி ஒரு சில பேட்டர்ன்ஸ் இருக்கும். லைக் ஒரு சில எண்டிங்ஸ்லாம் அதுக்கு ஏத்தாப்புல என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு சில எண்டிங்ல என்ன செய்யும், லைக் கொஞ்சம் வித்தியாசமா என்ன செய்யும், மாறும். சோ எல்லா லாங்குவேஜ்லுமே எப்போ when we add something, அந்த ஒரிஜினல் வேர்ட் will go through some changes. ஒரிஜினல் வேர்ட்ஸ் go through some changes. அந்த சேஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி கட்ரல்ஸ், இப்ப எல்லா ஹீப்ரு வார்த்தைகள் நீங்க இப்ப படிக்கிற வார்த்தைகள் அப்படியே மட்டும் இருக்காது, ரைட்? இப்ப நீங்க வந்து மெலைக் அப்படின்னு ஒரு வார்த்தை படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மெலைக் அப்படின்ற வார்த்தை படிக்கிறீங்கன்னா, ரைட், இந்த மெலைக் அப்படின்ற வார்த்தையை வந்து, மெலைக்னா என்ன அர்த்தம்? மெலைக் நீங்க ஏற்கனவே வெக்காபுலரி படிச்சிருக்கீங்க. மெலைக்கானது கிங். வெரி குட், சூப்பர், கிங். இப்போ வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் த கிங், ரைட்? த கிங் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இங்கிலீஷ்ல வந்து த கிங் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா வெறும் மெலைக் சொன்னா பத்தாது. லைக் நமக்கு வந்து ஹம் மெலைக் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஹம் மெலைக். லைக் இந்த மாதிரி ஹா போட்டு உள்ள டாகேஸ் போட்டே நம்ம போடணும். லைக் இது வந்து பைபிள்ல ஏற்கனவே உங்களுக்கு எழுதி வச்சிருக்கோம். பட் இருந்தாலுமே நம்ம டெஃபினட் ஆர்டிகல் என்னன்னு நம்ம படிச்சாதான் டெஃபினட் ஆர்டிகல் எப்படி நம்ம இன்செர்ட் பண்ணணும்னு படிக்கணும். நம்ம எதுவுமே புதுசா போய் எழுத போறது கிடையாது. லைக் we're not going to write something new. லைக் ஏற்கனவே இருக்கிற ஹீப்ரு பைபிள் தான் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண போறோம். பட் இருந்தாலுமே அது எப்படி எழுதப்பட்டது, அது எப்படி அவங்க இன்செர்ட் பண்ணிருக்காங்க, அதனுடைய ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னு நம்ம படிச்சாதான். இப்ப இல்லைன்னா நீங்க என்ன செய்வீங்க, இப்ப சப்போஸ் இப்ப மெலைக்ன்ற வார்த்தை உங்களுக்கு தெரியும். இப்ப திடீர்னு இப்ப நான் வெக்காபுலரி கேட்டுட்டே வரேன், மெலைக், ஓகே, ஹம்மலைக் அப்படின்னு கேட்டா, இல்ல நான் ஹம்மலைக் இப்ப சப்போஸ் நான் வெக்காபுலரி லிஸ்ட்ல இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா கொடுக்கலன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். நான் இப்படி ஒரு வார்த்தை படிச்சதே இல்லையே. ஆனா இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு சில ஃபார்முலாஸோட படிச்சு நீங்க படிக்கிறப்ப, ஓ ஹம்மலைக், ஐ நோ தட், ஓகே, ஹே பத்தா டாகேஷ் போட்டு இதெல்லாம் வந்தா வந்து டெஃபினட் ஆர்டிகல் அர்த்தம். சோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து டெஃபினட் ஆர்டிகல் எப்படி போடுறது நம்ம படிக்க போறோம். அப்படி படிக்கிறப்பதான் முக்கியமா நம்ம கட்ரல்ஸ் பத்தி லைட்டா ஒரு சில காரியங்கள் படிக்க வேண்டியது இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ரைட், சோ இந்த மாதிரி டாகேஜ் போட்டு நிறைய நேரங்கள்ல வந்து நம்ம போய் ஒரு லெட்டர்ஸ்ல இன்சர்ட் பண்ணுவோம். கட்ரல்ஸ் என்ன செய்யும்னா, டாகேஜ் போட்டே நான் எடுத்துக்கிற மாட்டேன்னு சொல்லும். கட்ரல்ஸ் வந்து என்ன செய்யும், டாகேஜ் போட்டையே ரிஜெக்ட் பண்ணும். ரைட், அப்படி ரிஜெக்ட் பண்றப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, லைக் அதுக்கு முன்னாடி இருக்கிற வவல் வந்து எப்பயுமே ஷார்ட் வவல் வந்து எப்பயுமே வந்து என்ன செய்யணும், லென்த்தன் ஆகும். ஷார்ட் வவல் என்ன செய்யும், எப்பயுமே லென்த்தன் ஆகும். ரைட், லென்த்தன் ஆகும். இப்ப லைக் லென்த்தன் ஆகும். ரைட், சோ இது நீங்க இன்னுமே நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க. ரைட், கட்ரல்ஸ் ரிஜெக்ட் டாகேஷ் போட்டே, அதுக்கப்புறம் நீங்க அப்படியே தொடர்ந்து கூட எழுதிக்கோங்க. ரைட், சோ கட்ரல் வந்து டாகேஷ் போட்டே ரிஜெக்ட் பண்ணது நீங்க எழுதிக்கோங்க. நான் இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்றப்ப உங்களுக்கு புரியும். ரைட், சோ இது நடக்கிறப்ப நீங்க தமிழ் எழுதினா கூட ஓகே தான். கட்ரல்ஸ் வந்து டாகேஷ் போட்டே ரிஜெக்ட் பண்ணும். when this take place, ரைட், இது நடக்கிறப்ப, இது நடைபெறும் போது அப்படின்னு எழுதிக்கோங்க, the preceding short vowel, ரைட், the preceding short vowel, ரைட், அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த எழுத்துல இருக்கிற ஷார்ட் வவல், ரைட், ஷார்ட் வவல், ரைட், will typically lengthen, like short vowel like is lengthened. சிம்பிளா எழுதிக்கோங்க. நம்ம ரொம்ப லைக் the preceding short vowel is lengthened, right? ஒரு கட்ரல்ல டாகேஷ் போட்டே போட வேண்டிய நிலைமை வரும். அடுத்தது நீங்க படிப்பீங்க எப்படி நீங்க சிங்கம்க்கு ப்ளூரலா மாத்தினா கல் அப்படின்னு நீங்க போட வேண்டிய நிலைமை வருதோ, அதே மாதிரி ஒரு கட்ரல் சில நேரங்கள் சில வார்த்தைகள் நீங்க டாகேஜ் போட்டு உள்ள இன்செர்ட் பண்ற நிலைமை வரும். அப்படி வர்றப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிற ஷார்ட் வவல் வந்து என்ன செய்யும், லைக் அதாவது முன்னாடினா இந்த சைடு, லைக் ஹீப்ருல வந்து இப்படிதானே போகுது, இப்படி போனா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஷார்ட் வவல் என்ன செய்யணும், லென்த்தன் ஆகும். லைக் லென்த்தன் ஆகும். ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க நான் சொன்னேன், இப்ப நார்மலா வந்து டெஃபினட் ஆர்டிகல் இப்படிதான் இருக்கும், ஹே பத்தா டாகேஷ் போட்டேன்னு இருக்கும். ரைட், இதான் வந்து டெஃபினட் ஆர்டிகளோட ஃபார்முலா. இப்ப ஒரு வார்த்தையை நீங்க டெஃபினட் ஆர்டிகலா மாத்தணும்னா ஹே பத்தா டாகேஷ் போட்டே போடணும். ரைட், சப்போஸ் இப்ப வந்து ஆலஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆலஃப் இருக்குது இந்த மாதிரி, லைக் ஆவ் அப்படின்னு இருக்கு, லைக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆவ்னு இருக்கு. ஆவ்னா என்னது, ஃபாதர். ஃபாதர். இப்ப த ஃபாதர் அப்படின்னு நம்ம போடணும்னு வச்சுக்கோங்க, த ஃபாதர் அப்படின்னு போடணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஹே போட்டு பத்தா போட்டு இங்க உள்ள டாகேஜ் போட்டு நான் வைக்க போறப்ப இந்த கட்ரல் என்ன சொல்லும், நீ டாகேஜ் வைக்காதன்னு சொல்லுவோம். அப்ப என்ன பண்ணணும், இது டாகேஜ் போட்டே எடுக்காததுனால இந்த முன்னாடி இருக்கிற இந்த வவல் இருக்கு பாருங்களேன், இது முன்னாடினா இந்த வவல், முன்னாடி இருக்கிற இந்த வவல் சொல்லும் நான் ஷார்ட் வவல் நான் லென்த்தன் ஆயிக்கிறேன்னு சொல்லும். ரைட், அப்ப இப்படி மாறிடும். இந்த ஃபார்முலா தான். ஆனா அந்த ஃபார்முலாவை வந்து நம்ம இங்க அப்ளை பண்றப்ப இது டாகேஜ் போட்டு எடுக்காததுனால முன்னாடி இருக்கிறது என்ன செய்யும், லென்த் என்ன செஞ்சுக்கிறோம்,
ஓகே ரைட். லைக் இது போக போக உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம். லைக் அதனால வந்து ஸோ லைக் அது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையான விஷயம் இருக்காது. உதாரணத்துக்கு லெட்ஸ் கோ டு another எக்ஸாம்பிள். இது இது என்ன இது என்ன இது என்ன இது வாசிங்க. Erase. இப்ப எரட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எரட்ஸ்னானது எர்த் ஆர் கிரவுண்ட். ஓகே ரைட். இப்ப இதுக்கு முன்னாடி வந்து ஃபார்முலா என்னது, ஒரு இதை எர்த்னு சொல்லணும் அப்படின்னா நார்மல் ஃபார்முலா வந்து ஹே பத்தா டாகேஷ் போட்டே. ரைட், இதுதான் ஃபார்முலா. இப்ப நான் இது இங்க போட போறேன், ஹே போடுறேன், பத்தா போடுறேன், டாகேஷ் போட்டு இங்க உள்ள வைக்கிறப்ப ஆலஃப் இருக்குது. ஆலஃப் என்ன சொல்லும், முடியாதுன்னு சொல்லும். அப்ப இந்த சின்ன ஷார்ட் சொல்லும், நான் லென்த் ஆயிக்கிறேன். சோ ஹா எரட்ஸ் த எர்த். சோ இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றேன். சோ கட்ரல்ஸ் வந்து டாகேஷ் போட்டு ஏற்காதுன்னு மட்டும் பரவாயில்ல. லைக் இது ஏற்காததுனால பக்கத்தில் உள்ளது என்ன செய்யணும், இது சுமையை சேர்த்து ஏத்துக்கணும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். சோ கட்ரல்ஸ் ரிஜெக்ட் டாகேஷ் போட்டு இப்படி நடக்கிறப்ப முன்னாடி இருக்கிற ஷார்ட் ஓவல் என்ன ஆகும், லென்த்தன் ஆகும். முன்னாடி இருக்கிற ஷார்ட் ஓவல் லென்த்தன் ஆகும். ஓகே ரைட். சோ லென்த்தன் ஆகும். கட்ரல்ஸ் இந்த மாதிரி எப்படி எப்படிலாம் லென்த்தன் ஆகும் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப முக்கியமா ஒரு மேஜர் லென்த்தனிங் நடக்கும். என்ன மாதிரி லென்த்தன் அப்படின்னா, பத்தா எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஒரு லென்த்தனிங் ஆகும். பத்தா வந்து எப்பயுமே வந்து காமெட்ஸா மாறும். பத்தா வந்து எப்படி மாறும், பத்தா வந்து காமெட்ஸ் நிச்சயம் மாறும். ஏன்னா பத்தா ஷார்ட் ஓவல், அது எப்படி மாறும், காமெட்ஸா மாறும். ஓகே. ஹிரைக் இருந்துச்சுன்னா அது வந்து என்னவா மாறும், செரேவா மாறும். ஏன் வந்து ஹிரைக் வந்து செரேவா மாறுது, ஏன்னா ஹிரைக்கு அப்புறம் ஐ கிளாஸ் ஓவல் வேற எந்த லாங் ஓவல் இல்ல. பாருங்களேன், ஐ கிளாஸ் ஓவல் வேற லாங் ஓவல் இருக்குதா, இல்ல. அன்சேஞ்சபிள் லாங் ஓவல் தான் இருக்குது. அன்சேஞ்சபிள் லாங் ஓவல் தொடக்கூட முடியாது இந்த மாதிரி கேசஸ்ல. ரைட். அது சொல்லிடுறேன், லைக் நான் என் இடத்துல தான் நிப்பேன், நான் வந்து ஐ எம் அன்சேஞ்சபிள், லைக் ஐ வில் நாட் காம்பன்சேட் ஃபார் எனிபடி எல்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துடும். ரைட். சோ ஹிரைக் அப்படி இருக்கும். லைக் அதே போல வந்து கிபூஸ். ரைட், கிபூஸ் இருக்கு பாருங்க. கிபூஸ் வந்து ஹோலமா ரைட். கிபூஸ் ஒரு சில நேரங்கள் இந்த மாதிரி இன்டர்சேஞ்சபிளா நிச்சயம் நடக்கும். லைக் கிபூஸ் வந்து என்ன செய்யும், ஹோலமா செஞ்சிடும், மாறிடும். முக்கியமா இந்த மூணு இது ரெகுலரா நடக்கிற ஒண்ணு. ரைட். தட்ஸ் வாட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு நீங்க இதை படிச்சுக்கோங்க. லேட்டர் ஆன் வேற ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா நான் சொல்றேன். லைக் இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் நடக்கும். இந்த சேஞ்சஸ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா காம்பன்சேட்டரி லென்த்தனிங் சொல்லுவாங்க. காம்பன்சேட்டரி லென்த்தனிங். காம்பன்சேட்டரி லென்த்தனிங். ஓகே, எழுதிட்டீங்களா? பத்தாக்கு வந்து எப்படி மாறும், காமெட்ஸா மாறும். ஹிரைக்கு வந்து செரேவா மாறும். கிபூஸ் வந்து ஹோலமா மாறும். ஓகே ரைட். இது இந்த மாதிரி லென்த்தனிங், இந்த மாதிரி ஷார்ட்னிங், இந்த மாதிரி லென்த்தனிங் வந்து முக்கியமா வந்து எதுல நடக்கும் அப்படின்னா ஆலஃப்க்கு நடக்கும், ஆயின்க்கு நடக்கும், ரேஷ்க்கு நடக்கும். இந்த ஹேக்கும் ஹெத்துக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரொம்ப அந்த அளவுக்கு இந்த ஹெத்துக்குள்ள டாகேஜ் போட்டு ஏத்துக்கிறாரு, ஆனாலும் முன்னாடி உள்ளதுல லென்த்தனிங் நடக்காது. ரைட். முக்கியமா வந்து கட்ரல்லே இந்த மாதிரி நிறைய நேரங்கள்ல கட்ரல்லே நிறைய சொல்றது பிரிவுகள் இருக்குது. இந்த ஆலஃப் ஆயின் ரேஷ் இது என்ன சொல்லுவாங்கன்னா வீக் கட்ரல்ஸ் சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க, வீக் கட்ரல்ஸ். ஹெத்து வந்து என்ன கட்ரல்ஸ், இது ஸ்ட்ராங் கட்ரல்ஸ். ரைட். இந்த வீக் கட்ரல்ஸ்க்கு தான் இந்த மாதிரி நடக்கும். ஹெத் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹெத்துக்குள்ள டாகேஷ் உள்ள ஏத்துக்கிறாரு, ஆனா வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா வந்து லைக் இங்கிலீஷ் இட் இஸ் டபுள்டு பை இம்ப்ளிகேஷன் அப்படின்னுவாங்க. இட் இஸ் டபுள்டு பை இம்ப்ளிகேஷனா அது ரொம்ப குழப்பிக்கிற தேவையில்ல. இப்போதைக்கு ரொம்ப சிம்பிளா வச்சுக்கோங்க. ஹெத்துக்குள்ள டாகேஷ் போட்டு ஏத்துக்கிறாரு, ஏத்துக்காட்டாலும் ஒரு முன்னாடி இருக்கிற ஷார்ட் ஓவல லென்த்தன் ஆக்காது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஹெத்துக்குள்ள லாகேஜ் போட்டு ஏத்துக்கிறாரு, ஆனா அப்படி ஏத்துக்காட்டாலுமே முன்னாடி இருக்கிற அந்த ஷார்ட் ஓவல் என்ன செய்யாது, லென்த்தன் ஆகாது. ஓகே. ஏன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குது, அதுவே ஏதோ மேனேஜ் பண்ணிக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்திங். ஏன்னா வந்து அது நீங்க இல்லைன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்காலர்லி வியூஸ் சொல்லுவாங்கன்னா லைக் இட் இஸ் டபுள் டு பை இம்ப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. லைக்
அது ஹேவே வந்து அது டபுள் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. பட் நாட் நெசசரி, நம்ம ரொம்ப குழப்பிக்கிறோம்னா ஆலஃப் ஐன் ரேஸ்ல இது மாதிரி நடக்கும். ஹே ஹெத்துல இந்த மாதிரி ரொம்ப என்ன செய்யாது, நடக்காது. ஓகே, வீக்கர் கட்ரல், ஸ்ட்ராங்கர் கட்ரல் வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா இது அடுத்து நீங்க டெஃபினட் ஆர்டிகல் படிக்க போறப்ப இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தட்ஸ் வாட் ஐம் ஜஸ்ட் டீச்சிங் யூ அஹெட் ஆஃப் திஸ். அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் ஈஸியா படிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு காரியத்தை நான் இப்ப சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெஃபினட் ஆர்டிகல் போயிடலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இப்ப இப்ப இந்த 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 ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரைட், ஸோ கட்ரல்ஸ் வந்து முக்கியமா முக்கியமா வந்து நான் கட்ரல்ஸ் வந்து கடைசியா கட்ரல்ஸ் வந்து ஆல்வேஸ் இட் லாஸ்ட் டு ஹேவ் ஏ கிளாஸ் வவல். ரைட், எப்பயுமே அதுக்கு முன்னாடி என்ன என்ன இருக்குன்னு நான் ஆசைப்படும், ஏ கிளாஸ் வவல் இருக்குன்னு ஆசைப்படும். முக்கியமா வந்து எப்பெல்லாம் ஒரு கட்ரல் வந்து வார்த்தையினுடைய கடைசி எழுத்தா இருக்குதோ, எப்பெல்லாம் ஒரு கட்ரல் வந்து வார்த்தையினுடைய கடைசி எழுத்தா இருக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் ரைட், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து லைக் லெட்ஸ் சே திஸ் வேர்ட். ஓகே ஓகே ரைட், I'll give you one example. Okay. So for example, யதா, ரைட், யதா, ரைட். கட்ரல்ஸ்ல வந்து கட்ரல்ஸ் இந்த மாதிரி கடைசியா ஹே வந்து கட்ரல் தானே, கட்ரல்ல முடியிறப்ப ரைட், கடைசியா அதுக்கு முன்னாடி வந்து தனக்கு எப்பயுமே வந்து ஒரு ஏ கிளாஸ் வவல் இருக்குன்னு நினைக்கும். எது கட்ரல் வந்து எனக்கு முன்னாடி ஏ கிளாஸ் வவல் இருக்கும். முக்கியமா லாங் வவல், ஷார்ட் வவல் கூட இருந்தா கூட ஓகே. லாங் வவல் வந்து எப்பயுமே தனக்கு முன்னாடி என்ன கிளாஸா இருக்குன்னு நினைக்கும், ஏ கிளாஸ் வவலா இருக்கணும்னு நினைக்கும். கட்ரல் வந்து அதுக்கு தனக்கு முன்னாடி இருக்கிற லாங் வவல் எப்பயுமே ஏ கிளாஸ் வவலா இருக்கணும்னு நினைக்கும். முக்கியமா எங்க கட்ரல், இன்னும் நான் கிளியரா சொல்றேன், கட்ரல் ஒரு வார்த்தையினுடைய கடைசியில வந்து அதுக்கு முன்னாடி ஒரு லாங் வவல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லாங் வவல் கண்டிப்பா வந்து ஒரு ஏ கிளாஸ் வவலா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கும். ரைட், மறுபடியும் சொல்றேன், கட்ரல் வந்து ஒரு வார்த்தையினுடைய கடைசி எழுத்தில் வந்து அந்த கட்ரலுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வவல், சப்போஸ் அது லாங் வவலா வந்திருக்குது, அந்த லாங் வவல் எப்பயுமே அது ஏ கிளாஸ் வவலா இருக்கணும்னு ஆசைப்படும். ஆனால் சில நேரங்கள் அது நடக்காது. லைக் சில நேரங்கள் அது நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஒன் ஆஃப் த லைக் ரொம்ப ஆஃபன் யூஸ்ட் வேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ரைட், பரிசுத்தாவினர் யூஸ் பண்ற ஒரு வார்த்தை ரைட், ரூவாக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ரூவாக்னா பரிசுத்தாவி ஆவியானவரை குறிக்குது. லைக் ஸ்பிரிட் ஆர் விண்ட், லைக் பரிசுத்தாவினருக்கு பயன்படுத்துற ஒரு வார்த்தை ரூவாக். லைக் நார்மலா பாத்தீங்கன்னா ரூவாக்கோட ஸ்பெல்லிங் எப்படி இருக்குன்னா, ரேஷ் இருக்கும், சுரைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் ஹெத் இருக்கும். ரைட், ஹெத் இருக்கும், நடுவுல இப்படி ரெண்டுக்கு நடுவுல இப்படி ஒரு ஓவல் இருக்கு. நான் ஏற்கனவே ஒரு தடவை உங்களுக்கு சொன்னேன். ரைட், இந்த மாதிரி இது கரெக்டா வந்து நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா கடைசி லெட்டர்ல வந்து ரொம்ப இருக்காது. இந்த காஃபை தவிர்த்துட்டு வேற எந்த லெட்டர்லயும் வந்து கடைசியில வந்து ரொம்ப வவல்ஸே வராது. ரைட், காஃப்ல தான் சில நேரங்கள் வந்து ஷெவா வந்துக்கிறோம், சில நேரங்கள் வந்து காமெட்ஸ் வரும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நார்மலா வந்து கடைசி லெட்டருக்கு வவல்ஸே இருக்காது. நீங்க எல்லாத்துலயும் நீங்க இது வரைக்கும் நீங்க படிச்சது எல்லாமே பார்த்திருப்பீங்க. இதுலயே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த சின்னதா ஒரு ஷார்ட்டா பத்தாக்கு மாதிரி போட்டிருக்கோம்ல, இதுவுமே வந்து ரொம்ப பத்தாக்கா என்ன செய்ய மாட்டாங்க, பத்தாக்கு மாதிரி நம்ம வாசிக்க தேவையில்லை. இது பேர் என்ன அப்படின்னா, இதுக்கு பேரு ஃபர்டிவ் பத்தாக். ஓகே, இது பேர் என்னது, ஃபர்டிவ் பத்தாக். லைக் ஃபர்டிவ் பத்தாக், லைக் ஃபர்டிவ் பத்தாக் என்ன செய்ய, இது வந்து இந்த ஃபர்டிவ் பத்தாக்க வந்து ஒரு வவலா நீங்க ரொம்ப கன்சிடர் பண்ணணும் தேவையில்லை, ஒரு ஃபுல் வவலா. அதே போல ஷார்ட் வவலாவும் கன்சிடர் பண்ண தேவையில்லை. இது வந்து ஒரு சவுண்டுக்காக வைக்கப்பட்டது. அப்ப நார்மலா வந்து நம்ம நினைச்சுவோம், இது ஒரு கான்சனன்ட் வாசித்துட்டு அதுக்கப்புறம் அந்த வவல் வாசித்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கான்சனன்ட் வாசித்துட்டு வவல் வாசிப்போம். திஸ் இஸ் த நார்மல் பேட்டர்ன். ஆனா இந்த ஃபர்டிவ் பத்தா மட்டும் வந்துச்சுன்னா இந்த ஃபர்டிவ் பத்தா வாசித்துட்டு அதுக்கப்புறம் இதை வாசிக்கணும். ஓகே, அப்ப நீங்க எப்படி வாசிப்பீங்க, ஆர் யூ, இந்த குவிக்கா இருக்கிற இந்த ஏ போட்டுக்கீங்க, ஏ ரூவாக், 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 ரூவாக். ஓகே, ரைட். நம்ம பைபிள்ல இன்னொருத்தரோட பேர் எப்படி இருக்கும், ரைட்? நோவாக், ரைட், நோவாக், NOAH, ரைட். நார்மலா வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் வார்த்தை வாசிப்போம். ஆனா அந்த ஃபர்டிவ் பத்தா கேஸ்ல மட்டும் அப்படி இருக்குது. ரைட், சோ தட்ஸ் சம்திங். ஓகே, ரைட். இன்னொன்னு வாசிக்கிறேன்.
Gabo. Gavo. Gavova. Gabova. Gavoa. Okay, Gavoa. Okay, sorry, this is het கிடையாது. Sorry, this is he. Okay, he. Like Gavoa. Okay, இந்த ஹேக்குள்ள இருக்கிற புள்ளி என்னது இது? Mapik. Very good. What is this? Mapik. Mapik. Very good. இந்த சின்னதா இருக்கிற பத்தா ஒரு மாதிரி நடுவில் நிக்குது, ஒரு மாதிரி இந்த ஹேக்கு பக்கத்துல இப்படி நிக்கும், லைக் இப்படி நிக்கும். இது பேர் என்னது? Furtive patak. Okay. Okay. Like how do you read this one? Gavoah. Okay, Gavoah. Okay, Gavoah. Okay. Okay, right. So Gavoah. இப்ப இன்னொன்னு எழுதுறேன். Right. ரைட், இதெல்லாம் இப்ப மறுபடியும் சொல்றேன். இப்ப நான் சொன்ன ரூலை மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். இதை இந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சே. ரைட், ஹெத் வந்து கற்றலா இல்லையா? கற்றல். வெரி குட். கற்றல் கடைசியா வந்து அதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு லாங் ஓவல் இருந்துச்சுன்னா அந்த லாங் ஓவல் ஏ கிளாஸ் ஓவலா இருக்கணும்னு ஆசைப்படும். இப்ப இது வந்து ஏ கிளாஸ் ஓவலா? இல்ல, இது என்ன கிளாஸ் ஓவல்? இது சுரேக். ஓகே, சுரேக். இந்த இடத்த சொல்றேன். சுரேக். ஓகே, சுரேக். ரைட், சுரேக் வந்து ஏ கிளாஸ் ஓவல் கிடையாது. அது என்ன கிளாஸ் ஓவல்? அது யூ கிளாஸ். சோ கற்றல் எப்பயுமே கடைசி வார்த்தையினுடைய கடைசி எழுத்தா வந்து அதுக்கு முன்னாடி ஒரு யூ கிளாஸ் ஓவல் வந்துச்சுன்னா அப்ப கற்றல் வந்து இந்த மாதிரி ஒரு ஆ சவுண்ட ப்ரொனவுன்ஸ் பண்ண நினைக்கிறது. இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது எல்லாமே யோசிச்சு பாருங்களேன், ஓஹ் அப்படின்ற மாதிரி இருக்கும். லைக் ஃபார் ப்ரொனன்சியேஷனுக்கு ரொம்ப அது செட் ஆகாது. ரைட், அதனால வந்து எப்பயுமே கற்றல் ஆல்வேஸ் ப்ரிஃபர் வாட்? ஒரு ஏ சவுண்ட ப்ரிஃபர் பண்ணுது. அந்த ஏ சவுண்டுக்காக மாஸ்டரெட்ஸ் வந்து போட்ட ஒரு சின்ன ஒரு இதுதான் ஃபர்டிவ் பத்தா. நோவா கேஸ்ல அப்படிதான். நோவா கேஸ்லயே பாருங்க, ஹெட் வந்து இருக்குது. ஹெட்டுக்கு முன்னாடி இருக்கிற இந்த மேப் ஒரு புள்ளி வச்சுக்கலாம், லாங் ஓவல். அது பேர் என்னது? ரைட், கிளாஸ் ஓவல் கிடையாது. என்ன கிளாஸ் ஓவல்? அது ஓ கிளாஸ் ஓவல். வெரி குட், சூப்பர். ரைட், சோ அதனால இது ஜஸ்ட் ஃபார் நாலேஜ் ஒன்லி. சோ யூ ஆர் நாட் கோயிங் டு ரைட் எனிதிங் நியூ. எதாச்சும் எழுத போறது கிடையாது. நீங்க ஏன் இந்த மாதிரி பத்தாக் அதே போல சிலபிஃபை பண்றப்ப இந்த பத்தாக்கெல்லாம் கண்டுக்கிறாதீங்க. ரைட், இது நீங்க இப்படிதான் சிலபிஃபை பண்ணுங்க. கா ஓ ஹா, அவ்வளவுதான். ரைட், கா ஓ ஹா அப்படின்னு நீங்க தனித்தனியா போட தேவையில்ல. ரைட், கா, ரைட், லைக் ஓ, லைக் கா வாஹ், ரைட், கா லைக் கவோஹ். ரைட், சோ தட்ஸ் தி திங். சோ அதனால நீங்க அப்படிதான் சொன்னீங்க, இது பண்ணணும். ஓகே, ஓகே, கிரேட். சோ ஐ திங்க் அதே போல கட்ரல்ஸ் பொறுத்தவரை இன்னொரு பாயிண்ட். கட்ரல்ஸ் நான் எழுதுறது தெரியலையோ? ஓகே, தெரியுதா? நான் கட்ரல்ஸ் எழுதியிருக்கேன், தெரியுதா? அது சாரி, அகைன் இன்டர்நெட் இஷ்யூ. ஓகே, லைக் கட்ரல்ஸ் டெண்ட் டு டேக் காம்பவுண்ட் ஷெவாஸ் rather than simple ஷெவாஸ். கட்ரல்ஸ் வந்து எப்பயுமே வந்து காம்பவுண்ட் ஷெவாவை ரொம்ப விரும்பி இருக்கும், சிம்பிள் ஷெவாவை வேணாம்னு சொல்லிடும். So that's the thing, right? Rather than simple ஷெவாஸ். கட்ரல்ஸ் வந்து தனக்கு கீழே எப்பயுமே வந்து ஒரு காம்பவுண்ட் ஷெவாவை தான் எடுக்கணும்னு நினைக்கும். என்ன ஷெவா எடுக்கணும்னு நினைக்காது. லைக் சிம்பிள் ஷெவாவை என்ன செய்யாது, எடுக்கணும்னு நினைக்காது. ஓகே, so that's the thing. Okay, this is just for your knowledge. Okay, this is okay, easy. Okay, gutturals tend to take compound ஷெவாஸ் rather than taking simple ஷெவாஸ். Okay, simple gutturals பத்தி இன்னைக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்த்தோம். Let's come back from the beginning. Okay, gutturals பத்தி என்ன பார்த்திருக்கோம்? Right, gutturals வந்து டாகேஷ் ஃபோட்டையே ரிஜெக்ட் பண்ணுது. இது நடக்கிறப்ப அது முக்கியமா let's say ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி சொல்லிடுவோம். ரைட், இந்த பாயிண்ட்ல மட்டும் வீக்கர் கட்ரல்ஸ். ஓகே, வீக்கர் கட்ரல்ஸ் ரிஜெக்ட் டாகேஷ் ஃபோர்டே. இது நடக்கிறப்ப முன்னாடி இருக்கிற ஷார்ட் ஓவல் என்ன செய்யுது, லென்தன் ஆகுது.
லென்த்தன் ஆகுது. என்ன மாதிரி லென்த்தன் ஆகுது? நார்மலா பத்தாக்கு வந்து காமெக்ஸா லென்த்தன் ஆயிருது, லைக் வந்து செரையா லென்த்தன் ஆகுது, கிபூஸ் வந்து என்ன செய்யுது? கோலமா லென்த்தன் ஆகுது. வெரி குட். இந்த லென்த்தனிங்க்கு என்ன பேர் சொல்றாங்க? காம்பன்சேட்டரி லென்த்தனிங். காம்பன்சேட்டரி லென்த்தனிங். நம்ம இந்த காம்பன்சேட் சொல்றோம்ல அந்த மாதிரி. இதுக்கு நீங்க பரவாயில்ல கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி. காம்பன்சேட்டரி லென்த்தனிங், ரைட்? காம்பன்சேட்டரி லென்த்தனிங். ஓகே. இது வந்து ஆனா ஹே ஹெத்துல என்ன செய்யாது, ரொம்ப நடக்காது. ஆலஃப் ஐன் ரேஸ்ல மட்டும் தான் அந்த மாதிரி என்ன செய்யும், நடக்கும். ஓகே. அடுத்து என்ன பார்ப்போம்? கட்ரல்ஸ். லைக் கட்ரல்ஸ்குள்ள வர்ற கட்ரல்ஸ் வந்து ஒரு ப்ரிஃபரன்சஸ் பார்த்துக்கிட்டோம். கட்ரல்ஸ் வந்து கடைசி எழுத்து, கடைசி வார்த்தையினுடைய கடைசி எழுத்தா வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற லாங் வவல் ஒரு ஏ கிளாஸ் வவலா இல்லாம வேற ஏதோ ஒரு லாங் வவலா இருந்துச்சுன்னா கட்ரல்ஸ் வந்து அதால ப்ரொனவுன்ஸ் பண்ண சிரமப்படும். அதனால அதுக்கு ஒரு ப்ரொனன்சியேஷன் பர்பஸ்க்காக மாஸ்டரேட்ஸ் வந்து ஒரு குட்டியா ஒரு பத்தா மாதிரி போடுறாங்க. இந்த பத்தாவை நார்மல் பத்தா மாதிரி கன்சிடர் பண்ணி சிலபிஃபை பண்றப்ப மிஸ்டேக் பண்ண தேவையில்லை. இந்த பத்தாவை சும்மா ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. அதை பார்த்தா ஒரு ஆ அப்படின்னு சவுண்டுக்காக வச்சிருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா அதே போல வந்து லைக் இது நீங்க டிவைட் பண்றப்ப இது தனியான ஒரு பத்தாவா பார்த்து அதை ஒரு சிலபிஃபிகேஷன் பண்ண தேவையில்லை. அதுக்காக தான் இது பர்டிகுலர் சொன்னேன். இது பேர் என்னது? ஃபர்டிவ் பத்தா. ரீட் பண்றப்ப அந்த கடைசி எழுத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆ சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க நினைச்சணும் வாசிக்கணும். ஓகே. கடைசியான பார்த்தோம். கட்ரல்ஸ் டெண்ட் டு டேக் காம்பவுண்ட் ஷெவாஸ். கட்ரல்ஸ் வந்து எப்பயுமே ஒரு காம்பவுண்ட் ஷெவாஸ் தான் விரும்பும், ராதர் தென் டேக்கிங் எ சிம்பிள் ஷெவாஸ். ஒரு லைக் ஒரு சிம்பிள் ஷெவா விரும்பாது. அது வந்து ரொம்பவே என்னதான் விரும்பும்? காம்பவுண்ட் ஷெவாஸ் விரும்பும். ஓகே, ரைட், கிரேட். எனி டவுட்ஸ் இன் திஸ்? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? So shall we go to at the definite article பார்க்கலாமா? கேக்குதா என்னோட வாய்ஸஸ்? கிளியரா இருக்கா? கேக்குது பாஸ்டர், கேக்குது. ஓகே வெரி குட். ஓகே. சோ நீங்க போக அப்படியே இதெல்லாம் வந்து பாட்டன் அப்படியே கரெக்டா வந்துட்டே இருக்கும், உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ரைட்? நம்ம எப்படி என்ன அதான் சொல்லுங்க, எப்பயுமே உங்களுக்கு ஏதாச்சும் நம்ம இது என்ன புரிய மாட்டேங்க யோசித்தீங்கனாலே உடனே டாகேஷ் போட்டு லீனே படிச்சதெல்லாம் யோசித்து பாருங்க. ரைட்? ஸ்டார்டிங்ல டாகேஷ் போட்டு லீனே சைலன்ஸ் ஓக்கல் ஷேவ் அப்படிலாம் வரப்ப ஒரு மாதிரி என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்க, லைக் யூ ஆர் ஏபிள் டு ஜஸ்ட் குவிக்லி கால்குலேட் இன் யோர் மைண்ட். நீங்க உங்களால என்ன செய்ய முடியுது, சொல்ல முடியுது. ஸோ அதனால தான் இட் வில் பிகம் பார்ட் ஆஃப் யுவர் மெமரி. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன செய்ய முடியும், நீங்க இதை இது பண்ண முடியும். ரைட்? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து டெஃபினட் ஆர்டிகல், ரைட், குவிக்கா என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். டெஃபினட் ஆர்டிகல். டெஃபினட் ஆர்டிகல் என்ன செய்ய போறோம், நம்ம வந்து படிக்க போறோம். டெஃபினட் ஆர்டிகல். டெஃபினட் ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து இங்கிலீஷ்ல வந்து த அப்படின்னு உங்களுக்கு தனியா இருக்கும். ரைட்? த போட்டு நீங்க அடுத்து என்ன செய்வீங்க, நீங்க என்ன செய்வீங்க, எழுதுவீங்க. ரைட்? த ஹேண்ட், ரைட்? த வாய்ஸ் ஆஃப் த லார்ட், த வாய்ஸ் ஆஃப் த லார்ட். ரைட்? த ஹார்ட், ரைட்? ஹார்ட், இந்த மாதிரி நினைச்சுவீங்க, நீங்க எழுதுவீங்க. ரைட்? டெஃபினட் ஆர்டிகல் பர்டிகுலரா லைக் ஒரு பர்டிகுலரா டெஃபினட்டா சொல்றதுக்கு, ஒரு நவுனை பத்தி டெஃபினட்டா சொல்றதுக்கு நம்ம போடுறதா என்னது, definite article. The voice, the heart, the hand, right? The sword and the temple, right? So particularly like you are using that. So ஆனா வந்து லைக் ஹீப்ரூல இந்த மாதிரி இது தனித்தனி வார்த்தையா இருக்காது. ஹீப்ரூல இந்த த வந்து எப்படி இருக்காது, தனித்தனி வார்த்தையா இருக்காது. அதே போல ஹீப்ரூல வந்து இன்டெஃபினைட் ஆர்டிகல்ஸ் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இருக்குது, லைக் ஆன் இருக்குது, இதெல்லாம் வந்து இன்டெஃபினைட் ஆர்டிகல்னு சொல்லுவாங்க. ரைட்? இன்டெஃபினைட் ஆர்டிகல். ரைட்? இது வந்து நம்ம ஹீப்ரூல கிடையாது. நேச்சுரலாவே நம்ம எப்படி கால்குலேட் பண்ணிக்கிறோம்னா, இந்த டெஃபினைட் ஆர்டிகல் இல்லாம ஒரு நவுன் இருக்குதுன்னா அது இயற்கையாகவே அது இன்டெஃபினைட்டா என்ன செய்யும், இருக்கும். ரைட்? ஒரு சில இது பர்டிகுலரா த அப்படின்ற ஒரு தக்கு நம்மளுக்கு இருக்குது ஹீப்ரூல. தக்கு தான் படிக்க போறோம், எப்படி நம்ம த எழுதுறது அப்படின்ட்டு. இந்த மாதிரி த இல்லாம லைக் இருந்துச்சு, ஒரு நவுன் சாதாரணமா இருந்துச்சுன்னா அது நேச்சுரலாவே இன்டெஃபினைட். நீங்க பர்டிகுலரா அப்படின்ற ஒரு ஹீப்ரு வார்த்தை கிடையாது, ஆன் அப்படின்ற ஒரு தனி ஹீப்ரு வார்த்தை கிடையாது. ரைட்? இயற்கையாகவே இந்த மாதிரி ஹே அந்த டெஃபினட் ஆர்டிகல் மார்க்கர் இல்லாம வந்துச்சுனாலே அது டைரக்டாவே என்னவாயிரும், அது இன்டெஃபினைட்டா மாறிடும். இப்ப ஒரு சாதாரணமான ஒரு நவுனை எப்படி நீங்க டெஃபினட்டா மாத்தணும்? ரைட்? இன்னைக்கு நிறைய வெக்காபுலரிஸ் படிச்சுட்டே வரீங்க. இப்போ இந்த வெக்காபுலரிஸ் நீங்க எப்படி டெஃபினட்டா மாத்தணும்? ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நீங்க ஹீப்ரு பைபிள் வாசிக்கிறப்ப இது பர்டிகுலரா டெஃபினட்டா சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சாதான் லைக் அதனுடைய அந்த சீரியஸ்னஸ், அதனுடைய வேல்யூ இதெல்லாம் நீங்க என்ன செய்ய முடியும், புரிய ஆரம்பிக்க முடியும். லைக் the hand or the sword, the particular thing, the voice of the Lord. ரைட்? சில விஷயங்கள் ரொம்ப பர்டிகுலரா டெஃபினட்டா சொல்லியிருப்பாங்க. So that's what we are going to study now.
எப்படி இந்த டெஃபினட் ஆர்டிக்கலை ஒரு சாதாரண ஒரு வார்த்தையை நம்ம எப்படி டெஃபினட் வார்த்தையா மாத்துறது, ரைட், அப்படின்றத நம்ம நினைச்ச போறோம் பார்க்க போறோம், ரைட். ஸோ இதுக்கு வந்து ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொரு ரூல்ஸா நினைச்சிறேன், நான் சொல்லிட்டே வரேன். ஸோ நார்மலா டெஃபினட் ஆர்டிக்கலுடைய ஃபார்முலாஸ் என்னென்ன, வாட் ஆர் சம் ஆஃப் தி பிரின்சிபல் ரூல்ஸ் ஃபார் ரைட்டிங் டெஃபினட் ஆர்டிக்கல், டெஃபினட் ஆர்டிக்கல் எழுதுறதுக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த ரூல்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம நினைச்ச போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, டெஃபினட் ஆர்டிக்கலுடைய ஃபார்முலா, டெஃபினட் ஆர்டிகல் ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். வாட் இஸ் டெஃபினட் ஆர்டிகல் ஃபார்முலான்னு சொல்லி பார்க்கறப்ப, ரைட், பேசிக் ஃபார்முலானா ஹே பத்தா டாகேஷ் போட்டே, ரைட், இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகே, நம்ம இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு கேட்டகரியா போயிடுவோம், அப்பதான் உங்களுக்கு புரியும், ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கோங்க. பிஃபோர் ஆல் நான் கட்ரல் வேர்ட்ஸ், guttural words, non-guttural words ன்னு சொல்றது, non-guttural beginning of a word அப்படின்னு கூட சொல்றோம். non-guttural beginning of a words, ரைட். என்னன்னா எந்த ஒரு வார்த்தையும் கற்றலை தவிர்த்து மற்ற எழுத்துக்களால் ஆரம்பிக்கப்படுற வார்த்தைகளுக்கு நம்ம எப்படி போடணும். ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல இந்த கற்றல் தான் எப்பயுமே ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும், ரைட். கற்றல் இல்லாம வேற எந்த எழுத்துக்கள்லயும் ஒரு வார்த்தை ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த வார்த்தையை நம்ம வந்து எப்படி அந்த வார்த்தைக்கு நம்ம எப்படி டெஃபினட் ஆர்டிகல் ப்ரிஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்க்க போறோம், ரைட். டெஃபினட் ஆர்டிகல் ப்ரிஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் கட்ரல் வேர்ட்ஸ், அதுக்காண்டி அந்த வார்த்தைக்குள்ள கற்றலே வரக்கூடாதுன்னு கிடையாது. இனிஷியலா துவக்கத்துல சொல்றேன், பர்டிகுலரா துவக்கத்துல கற்றல் இல்லாம ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரைட், இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப நான் எழுதுறேன், நீங்க சொல்லுங்க, இப்ப இந்த வார்த்தை எழுதுறேன், இந்த வார்த்தை கற்றல்ல துவங்குதா நான் கற்றல்ல துவங்குதா? கற்றல் தான். கற்றல், வெரி குட். இப்ப இந்த வார்த்தையை வாசிங்க, கற்றல் துவங்குதா நான் கற்றலா? கற்றல் தான். இது பாருங்க, கற்றல் இது நான் கற்றல், இது கற்றல் கிடையாது, இதுதான் என்னது கற்றல், இது வந்து நான் கற்றல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது கற்றல் துவங்குதா நான் கற்றல் கற்றல் துவங்குது, ரைட், ரைட். சோ தட்ஸ் தி திங், ரைட். இதுவுமே லைக் ரேஷ் வந்து சம்டைம் கற்றல் தான், ஆனா வந்து இந்த டெஃபினட் ஆர்டிகல் படிக்கிறப்ப அது ஸ்ட்ராங்காவே கற்றல்னே மனசுல வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். இப்போ இது வந்து எதெல்லாம் துவங்குது? கற்றல் தான் நினைச்சது துவங்குது. ஓகே, ரைட். இப்போ புரியுது உங்களுக்கு நான் கற்றல் வார்த்தைனா என்ன அர்த்தம், ரைட். அந்த முதல் எழுத்து கற்றலை தவிர்த்து வேற ஒரு எழுத்துல துவங்குது, ரைட். உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க தமிழ்ல நீங்க நீட்டா எழுதி வச்சுக்கோங்க உங்களுடைய நோட்ஸ்ல. சோ கற்றல் எழுத்துக்களில் ஆரம்பிக்காமல், அல்லதுனா நீங்க தமிழ்ல என்ன சொன்ன தொண்டைக்குழி எழுத்துக்கள் சொன்னோமா, ரைட். தொண்டைக்குழி எழுத்துக்களில் ஆரம்பிக்காமல் பிற எழுத்துக்களில் ஆரம்பித்தால் அந்த வார்த்தைக்கு முன்பதாக டெஃபினட் ஆர்டிகல் நம்ம எப்படி போட போறோம், ரைட். அதுதான் நம்ம நினைச்ச போறோம், பார்க்க போறோம், ரைட். கற்றல் இல்லாம பிற வார்த்தைகளை ஸ்டார்ட் பண்றப்ப, ரைட். பிஃபோர் ஆல் த நான் கட்ரல் பிகினிங்ஸ் ஆஃப் த வேர்ட், ரைட். அப்ப நீங்க எப்படி போடணும், ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் டேக் an எக்ஸாம்பிள். இப்ப இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது, இதை வாசிங்க. இது என்னது? இது யாத். ஹேண்ட். இப்ப த ஹேண்ட்னு நினைச்சணும் நீங்க மாத்தணும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப இது கற்றலோட ஃபார்முலா என்னன்னா, ஹே போட்டு பத்தாக் போட்டு முதல் லெட்டர்ல அந்த வார்த்தைங்க முதல் லெட்டருக்குள்ள ஒரு டாகேஷ் போட்டையை வச்சு மிச்சத்தை நீங்க அப்படியே எழுதிடுறீங்க. ஓகே, ரைட். டெஃபினட் ஆர்டிகலோட இதுக்குடைய ஃபார்முலா, டெஃபினட் ஆர்டிகல் ஃபார்ம், இந்த முக்கியமா இந்த நான் கற்றலுக்குள்ள ஃபார்முலா என்னது? ஹே பிளஸ் பத்தாக் பிளஸ் டாகேஷ் போட்டே in the first letter. Dagesh Forte in the first letter. Sorry, okay, okay, இந்த மாதிரி நான் கற்றல், ஓகே, நான் கற்றல் பிகினிங், கற்றல் இல்லாம நான் கற்றல் ஆரம்பிக்கிற அந்த வார்த்தையினுடைய துவக்கத்துல நம்ம வந்து டாகேஷ் டெஃபினட் ஆர்டிகல் ஃபார்முலா எப்படி வருது? ஹே போட்டு பத்தாக் போட்டு டாகேஷ் போட்டு இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர், ரைட். அதான் ஹே போட்டீங்க, ஹே இருக்குது, பத்தா இருக்குது, யோதுக்குள்ள ஒரு புள்ளி வச்சிட்டீங்க, அது பேர் என்னது? அப்ப இப்படி மாறி இருக்கு. இப்ப யாதா இருந்தது, இப்ப நீங்க இதை வாசிங்க பார்க்கலாம். இது எப்படி வாசிப்பீங்க? ஹையாத். ஓகே, எப்படி வாசிப்பீங்க? ஹையாத். எப்படி வாசிப்பீங்க? ஹையாத். வெரி குட், ஹையாத்.
ஹையாத். ஓகே, ஹையாத் அப்படின்னா இப்ப த ஹேண்ட் எப்படி வச்சுக்கிறீங்க? த ஹேண்ட். அப்ப ஃபார்முலா என்னது எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹே பத்தா டாகேஷ் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாம் செஞ்சிடலாமா? ஹே ஹே பத்தா பத்தா ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர். ஓகே, ரைட். இப்போ நான் இன்னொரு வார்த்தை எழுதுறேன், நீங்க தான் சொல்ல போறீங்க இப்ப இதுக்கு. ரைட், சோ இப்ப ஓகே, இந்த வார்த்தை வாசிங்க. வாட் இஸ் திஸ்? கோல். 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 கோல் என்ன படிச்சீங்க? ஆல். ஆல். இல்ல சாரி, தட்ஸ் இந்த கோல். இந்த கோல் வந்து என்ன? வாய்ஸ். வாய்ஸ். லாஸ்ட் டைம் ஒரு பிக்சர்லாம் வச்சிருக்காங்க. கோல் நடது வாய்ஸ். இந்த கோல் வந்து நான் கட்ரல் பிகினிங்கா கட்ரல் பிகினிங்கா? நான் கட்ரல். நான் கட்டல். நான் கட்ரல்னா டெஃபினட் ஆர்டிகல் ஃபார்முலா சொல்லுங்க. ஹே நான் கட்ரல். ஹே பத்தா பத்தா. இப்ப இந்த டாகேஷ் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர், அதுக்கப்புறம் மத்ததை நீங்க அப்படி எழுதுறீங்க. இப்ப கோல்னா வாய்ஸ். கோல். ஹக்கோல். சூப்பர், ரைட். ஹக்கோல். ஹக்கோல்னா என்னது? The voice. Very good. The voice. Wonderful. Voice and the voice. Very good. Super. The voice. Super. Right. இப்ப இதுக்கு நீங்களே எழுதிட்டு நீங்க எனக்கு ஆன்சர் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் எழுதுறேன். ரைட். லேவ். லேவ். ஓகே, நீங்க உட்கார்ந்து எழுதி பாருங்க. நோட்ல எழுதிட்டு அதுக்கு மொத்தம் ரீட் பண்ணுங்க. லேவ். ஓகே, இப்போ நீங்க இதுல இப்ப அப்படியே டெஃபினட் ஆர்டிகலோட மாத்திட்டு லேவ்னா வந்து ஹார்ட். இப்ப த ஹார்ட்னு மாத்துங்க. ஹல்லேவ். Very good, super. Right, how do you make this? Hallev. Okay, hallev. போடுறீங்க, எல் போடுறீங்க, லேவ். ஓகே, இந்த லாமத்துக்குள்ள எங்க புள்ளி வைக்கணும்னா கீழே தான் புள்ளி வைக்கணும், மேல புள்ளி கூடாது. இல்ல, லாமத்துக்குள்ள கீழே புள்ளி வைக்கணும். ஓகே, ஹல்லேவ். ஹல்லேவ்னா என்னது? The heart. The heart. Super. Heart. The heart. Very good. Okay. Yeah. இப்ப சில நேரங்கள் இங்க பாருங்க எப்படி இருக்கும். ஓகே, இப்ப இதை ட்ரை பண்ணுங்க. பைட். ஓகே, பைத். ஓகே, பைத். பைத்னா ஓகே, பைட் அது வந்து ஹவுஸ். ஓகே, ரைட். பைத்னா ஹவுஸ். பைட் ஹவுஸ். ஹவுஸ். இப்ப நீங்க இதை அப்படியே மாத்துங்க பார்க்கலாம். ஹபை. ஹபை. ஏற்கனவே சொல்லுங்க. கரெக்ட் தான். வெரி குட், சூப்பர். என்ன சொல்லுங்க? Hubbayit. ஹப்பாயித். ஓகே, ஹப்பாயித். இங்க என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஒரு லீனே இருக்கு. வெரி குட். வெறும் பாயத்துக்குள்ள டாட் இருக்கிறப்ப லீனேவா தான் இருந்துச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி டாகேட் போட்டு நீங்க 2 புள்ளி இப்படி வைக்கணும் தேவையில்லை. சரியா? நீங்க அப்படியே வச்சிடாதீங்க, போட்டோவா மாறிடுது. அதனால வந்து ஹப்பாயித் எப்படி நீங்க வாசிக்கிறீங்க? ஹப்பாயித். வெரி குட். ஹப்பாயித்னா the house. வெரி சூப்பர். Great. ஓகே, ரைட். இது ஒன்று ட்ரை பண்ணுங்க. கன். கான். ஓகே, கான். ஓகே, கான். கான். கான்னா கார்டன். கார்டன். ஹகான். The garden. ஹகான். அப்ப இது எப்படி மாத்த? ஹகான். வெரி குட், சூப்பர். Gone. Gone. Very good, super. Right, so garden. இது வந்து the. Okay, so before a non-guttural beginning of a word, like ஒரு வார்த்தை non-guttural எழுத்திலே ஆரம்பித்தால் அந்த வார்த்தைக்கு definite article formula என்ன? ஹே பத்தா டாகேஷ் போட்டு இந்த first letter. Okay, clear? யாருக்காச்சும் டவுட் இருக்கா இதுல ஏதாச்சும்? ஓகே, ரைட். சோ அப்ப இப்ப கட்ரல் ஆரம்பிச்சா என்ன பண்றது? ரைட், சோ தட்ஸ் தி திங். ஓகே, கட்ரல் ஆரம்பிச்சா என்ன பண்றது? ரைட், இது நான் கட்ரல் எல்லாம் ஒரே கேட்டகரியில முடிஞ்சிருது. இப்ப கட்ரல் பாருங்க எவ்வளவு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பா பண்ணிக்கிறோம். ரைட், சோ கட்ரல்ஸ். ரைட், இப்ப கட்ரல்ஸ்ல ஆரம்பிச்சா என்ன பண்றது? இப்ப கட்ரல்ஸ்லயே 2-3 பிரிவுகளா இருக்குது. ஃபர்ஸ்ட் இப்ப என்ன எடுத்துக்கிறோம்னா, ரைட், ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீக்கர் கட்ரல் எடுத்துக்கிறோம். ரைட், என்ன கட்ரல்? வீக்கர் கட்ரல்ஸ். வீக்கர் கட்ரல்ஸ் எது சொன்னேன்? Aleph.
Aleph, Ayin, Resh. and then Ayin, Resh. right. Aleph, Ayin, Resh வந்து இதெல்லாம் வீக்கர் கற்றல். இந்த வீக்கர் கற்றல் என்ன எடுக்காதுன்னு சொன்னேன். லைக் வீக்கர் எல்லாமே வந்து டாகேஷ் போட்டு என்ன செய்யாது, எடுக்காது. முக்கியமா இந்த வீக்கர் கற்றல் டாகேஷ் போட்டு எடுக்காததுனால என்ன நடக்கும்னு பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. பக்கத்து அந்த இதுல வந்து லாங் ஓவலா Short வந்து long ஆ இருக்கு, வரும். ஓவலா எடுத்துக்கணும். லைக் ஷார்ட் செஞ்சிருது ஓலா மாறிடுது. ரைட். நீங்க அப்படி நீங்க யோசித்து கால்குலேட் பண்ணி நீங்க என்ன செஞ்சுக்கலாம், இந்த டெஃபினட் ஆர்டிகல் ஃபார்முலா போடலாம். இல்ல அப்படின்னா ரொம்ப சிம்பிளா ஆலஃப் அயின் ரேஷ் வந்துச்சுன்னா டெஃபினட் ஆர்டிகல் ஃபார்முலா ஹே காமெட்ஸ் அப்படி நீங்க டைரக்டா கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட். Okay. இந்த ஃபார்முலாவை நீங்க இப்படி கொண்டு வரலாம். ஹே பத்தா டாகேஷ் போட்டே தான் ஃபார்முலா. ஆனா வந்து இப்ப ஆலஃப் இருக்கிறதுனா ஆலஃப் டாகேஷ் போட்டு எடுக்காது, அப்ப காமெட்ஸா மாறுது. நீங்க அப்படின்னு நீங்க படிக்கலாம். இல்ல அப்படின்னா ரொம்ப சிம்பிளா ஆலஃப் அயின் ரேஸ் வந்துச்சுன்னா டெஃபினட் ஆர்டிகல் ஃபார்முலா வந்து ஹே காமெட்ஸ் அப்படின்னு அப்படி கூட சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ரைட். I'll write some words. I'll write some word. Okay, right. Okay. இந்த வார்த்தை நீங்க படிச்சிருக்கீங்களா vocabularyல? Ayin. Yeah. Yeah. இர் Yir. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈர்னா Light. லைட் ஆஹா, லைட். ஈர்னா சிட்டி. சிட்டி, சிட்டி. வெரி குட். சிட்டி. vocabularyக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா சொல்றேன். தயவு செய்து நீங்க எல்லாருமே வந்து ஒரு சின்னதா ஒரு பாக்கெட் டைரி மாதிரி, போன் டைரி மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. போன் டைரி மாதிரி வாங்கிச்சு இது வரைக்கும் நான் அனுப்பின vocabulary எல்லாம் ஒரு சைடு ஃபுல்லா ஹீப்ரு எழுதுங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த பேக் சைடு ஃபுல்லா இங்கிலீஷ் எழுதி வச்சுக்கோங்க. மறுபடியும் அடுத்து ஃபுல்லா ஹீப்ரு, அடுத்து பேக் சைடுல இங்கிலீஷ் எழுதி வச்சுக்கோங்க. இது நீங்க எப்பயுமே உங்களுடைய பாக்கெட்லயோ உங்க பர்சஸ்ல வச்சுக்கோங்க. நீங்க அப்பப்போ எடுத்து அந்த கடகடன்னு வாசித்து பாருங்க. இப்ப ஒவ்வொரு vocabularyயா நீங்க பாருங்க. ஓகே, சிட்டி ஞாபகம் தெரியலன்னா டக்கு பேக் சைடு ஃபிளிப் பண்ணி பாருங்க. ஓகே, கரெக்டா அந்த இடத்துல எந்த vocabulary இருக்கோ நீங்க பாருங்க. ஸோ இப்படி நீங்க ஏதாச்சும் ஒரு ஃபிளிப் கார்ட்ஸ் லைக் இந்த மாதிரி ஃபிளாஷ் கார்ட்ஸ், ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க வச்சு நீங்க ஃபிளாஷ் கார்ட்ஸ் அல்லது சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா சார்ட்டே வாங்கி கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி குட்டி குட்டியா வச்சுக்குவாங்க. அந்த ஒவ்வொரு சார்ட்லயும் ஒவ்வொரு எழுத்து இருக்கும், பின்னாடியும் வந்து என்ன செய்யறது இருக்கும். லைக் முன்னாடி ஹீப்ருக்கு பின்னாடி வச்சுக்கணும். அப்படியே ஒவ்வொரு கார்டா நம்ம அப்படியே டக்கு நம்ம நினைச்சுனா ரிவைஸ் பண்ணிக்கலாம். அதனால வந்து நீங்க இந்த இது நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா வந்து vocabulary is the strength of learning Hebrew. ரைட். நீங்க எவ்வளவு தூரத்துக்கு vocabulary படிக்கிறீங்களோ நீங்க ஸ்ட்ராங்கா வர முடியும். அதே போல vocabularyயே நான் சில நேரங்கள் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், 2 times எழுதுங்க, அந்த மாதிரி 1 times எழுதி பாருங்க அப்படின்னா நீங்க செஞ்சு பாருங்க. ஏன்னா எழுதுதான் நீங்க வரும். vocabulary நீங்க வெறுமனே அப்படியே படிச்சு மட்டும் ஞாபகத்துல வைக்காதீங்க, அந்த ஸ்பெல்லிங்கோட படிங்க. அப்பதான் வந்து ஃபியூச்சர்ல அந்த ஸ்பெல்லிங்ஸ் ஏதாச்சும் மாறி நிற்கும். அப்போ உங்களுக்கு புரியும், ஓகே இந்த இடத்துல இந்த வவல் இருந்ததுனாலதான் இப்ப இந்த ஸ்பெல்லிங் இப்படி மாறி நிற்குது அப்படின்னு உங்களுக்கு சரியா புரியும். அதனால vocabulary அதோடைய ஸ்பெல்லிங்கோட படிங்க, வெறுமனே அந்த சவுண்டோட மட்டும் படிக்காதீங்க. அப்படின்னா தெரியும். அப்போ ஆனா வந்து உங்களுக்கு திடீர்னு எழுத சொன்னீங்க உங்களுக்கு டவுட் ஆயிடும். ஈரா அப்ப இதுக்கு ஆலப் வச்சு ஹிரேக் வருமா, ஐன் வச்சு ஹிரேக் வருமா, ரெண்டுமே சைலண்ட். ஸோ அப்படின்றப்ப நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க கரெக்டா அந்த இதோட நீங்க என்ன செய்யுங்க, படிக்க ஆரம்பிங்க. ஸோ vocabulary இது வரைக்கும் ரொம்ப படிக்கலன்னா இந்த வாரம் ரொம்ப உங்களை லைக் நல்லா என்கரேஜ் பண்றேன். கோ ஹெட் அண்ட் தென் ஸ்ட்ரைவ் ஹார்ட். நிறைய vocabulary நினைச்சீங்க படிங்க. ரைட். அட்லீஸ்ட் எப்படி சொல்றது, லைக் ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் 30ஆம் தேதி வருதா, இந்த 30ஆம் தேதிக்குள்ள நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 40-50 vocabulary நினைச்சு படிச்சிருவேன். ஏன்னா நான் சென்ட் அவ்வளவு அனுப்பிட்டேன் நான் உங்களுக்கு ஏற்கனவே. நீங்க மறுபடியும் இது பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம ப்ராப்பரா நான் வந்து vocabulary ரிவிஷன் கொடுக்குறேன். நான் vocabulary ரிவிஷன் கொஞ்சம் கொடுக்காம விட்டேன். ஸோ vocabulary ரிவிஷன் மறுபடியும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ vocabulary ஒரு குவிஸ் மாதிரி வைப்போம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல நம்ம வந்து குவிஸ் மாதிரி வச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால வந்து லெட்ஸ் ஸ்டார்ட் அகைன். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் கொடுத்த vocabulary எல்லாம் கொஞ்சம் அந்த பிடிஎஃப்லாம் வச்சு நீங்க ரிவைஸ் பண்ணி பாருங்க. முடிஞ்ச அந்த மாதிரி பிடிஎஃப்ஸ் உங்களால பிரிண்ட் அவுட் எடுக்க முடிஞ்சா எடுத்து வச்சுக்கோங்க. சில நேரம் போன்ல அழிஞ்சு போயிருது, சில போன் இல்லாம போயிருது. அப்படி ஏதாச்சும் இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க, மறுபடியும் ஐ வில் பி ஏபிள் டு சென்ட் யூ ஆல். அதனால கொஞ்சம் vocabularyக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ God will definitely help you all. ஓகே, ஈர்னானது சிட்டி. சிட்டி. ஓகே, ஈர் வந்து இப்ப நாம் கற்றலா கற்றல் பிகினிங்கா? Guttural. கற்றல், ரைட். கற்றல் பிகின் ஆகுது. அப்ப கற்றல் பிகின் ஆகுற முக்கியமா வீக் கற்றல் பிகின் ஆகுது. அப்ப ஃபார்முலா என்னது? ஹே காமெட்ஸ். ரைட். ஹே காமெட்ஸ் Hey, comma. காமெட்ஸ் போட்டாச்சு. அப்படியே இந்த ஈர் என்ன செஞ்சிருங்க, எழுதிருங்க. அவ்வளவுதான். ஹா ஈர். ஹா ஈர்னா என்ன அர்த்தம்? Ayir. The city. Very good. City. Wonderful. The city. Great. Okay, I'll write in another word. Right now. Okay. Devasmi?
இதுவுமே நீங்க ஏற்கனவே படிச்சு வைக்கணும். இம் அம். இம் இம் எம் ஆம் எம்னா அம்மா. ஆம் ரைட். ஆம்னா என்னது? சாரி அம்மா அம் ஆம்னா பீப்புள் அம்மா. ரைட். மக்கள். ஓ அம் ஓ அம்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. sorry. மக்கள் மக்கள். அம்னா people. Am means people, right? Okay, people, right? People. Okay, guttural beginning or non-guttural beginning? கட்ரல் தான் Guttural beginning. Okay, weaker guttural or stronger guttural? வீக் கட்ரல் Weak guttural. அப்ப weak formula different radical formula சொல்லுங்க. கிராமர்ஸ் Comments அவ்வளவுதான். wonderful. அதுக்கப்புறம் மத்தது அப்படியே எழுதிருங்க. வாசிங்க இத. ஹாய் ஹாம் Harm. Okay, harm the people. Harmனா அர்த்தம் the people. த பீப்புள் Very good, very good. Super. Right. Okay, இந்த வார்த்தையை வாசிங்க. ரோ ரோ Roah. Ruach. Okay. Ruach. Ruach. This Ruach. or wind. It's talking about Holy Spirit க்கு யூஸ் பண்றாங்க. Okay, ruach. ரூவா Guttural beginning or non-guttural beginning? கட்ரல் தான் Guttural, right? Resh is guttural, right? So guttural. So what's the formula for this? Weaker guttural or stronger guttural? வீக்கன் வீக்கன் Weak. கட்ரல் என்ன formula? Hey. கிராமர்ஸ் கிராமர்ஸ் It's okay, ha ruach. Ha ruach. Ha ruach na என்ன அர்த்தம்? The Holy Spirit, the Spirit or the wind. Okay, great. Okay. So, இந்த weaker guttural பார்த்தோம். Okay. இப்போ stronger guttural பார்ப்போம். Okay, stronger guttural. Stronger guttural. First weaker guttural பார்க்கிறோம். First weaker guttural பார்க்கிறோம். இப்போ stronger guttural பார்க்கிறோம். Stronger guttural முக்கியமா என்னது? Hey and head. Hey and head are stronger guttural சொல்றாங்க. So, what are the stronger? Hey and then head. Hey and headக்கு முன்னாடி definite formula என்னன்னா இது வந்து என்ன செய்யாது? முன்னாடி இருக்கிற வவல லென்தன் பண்ணான்னு சொன்னாங்க. அதே மாதிரி டாகேஷ் போட்டே ஏத்துக்கிறாருன்னு படிச்சோம்ல, ரைட்? டாகேஷ் போட்டே ஏத்துக்கிறாரு, ஆனா முன்னாடி இருக்கிற வவல லென்தன் பண்ணாது, ரைட்? அப்ப என்ன செய்யணும்? ஹேன் 10 மட்டும் இருக்கும். ஹேன் 10 மட்டும் இருக்கும். உள்ள என்ன செய்யாது? டாகேஷ் போட்டே வராது. ஆனா டெஃபினட் ஆர்டிகல் ஃபார்முலா என்ன? ஹேன் 10. ஹேன் 10. ஓகே, ரைட். ரொம்ப சிம்பிள் தான் இது. ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் ஹெரேவ் அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சுக்கோங்களேன். ஹெரேவ். ஓகே, ஹெரேவ். ஹெரேவ். ஹெரேவ்னானது படிச்சிருக்கீங்களா? ஸ்வாட். ஹெரேவ்னானது ஸ்வாட். ஸ்வாட். இப்ப இந்த ஹெரேவ் அப்படின்ற வார்த்தை இப்ப நீங்க பாருங்க, கட்டரல் பிகினிங்கா நான் கட்டரல் பிகினிங்கா? கட்ரல் தான் ஸ்ட்ராங்கர் ஸ்பீக்கர் கட்டரலா ஸ்ட்ராங்கர் Guttural beginning. ஸ்ட்ராங்கர் கட்ரல் கட்டரல்? ஸ்ட்ராங்கர் கட்டரல்னா என்ன அர்த்தம்? என்ன ஃபார்முலா? சிம்பிளா சொன்னா ஸ்ட்ராங்கர் கட்டரோட ஃபார்முலா என்னது? ஹேஎன் ஹே பத்தா போட்டுட்டு அப்படியே என்ன செஞ்சீங்க? மத்ததை நீங்க அப்படியே Okay. ha ஹெரேவ். How do you read this one? Ha ஹெரேவ். Ha ஹெரேவ். Ha ஹெரேவ். ஒரு ஸ்காலர் இதை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன் இது இந்த மாதிரி இது வந்து விர்ச்சுவல் டபுளிங்ன்றாருன்னா, இப்ப பாருங்க, லைக் இந்த மாதிரி ஹே, இப்ப சப்போஸ் இது புள்ளி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இப்படி இருக்குன்னா இது எப்படி ஆகும்னா, அதுக்கப்புறம் ஹே ஹா, லைக் அது வந்து லைக் ப்ரொனன்சியேஷனுக்கே வராதான், ரைட்? அதனால என்ன சொல்றாருன்னா, இட் இஸ் விர்ச்சுவலி டபுளிங் அப்படின்ட்டாங்க. விர்ச்சுவலி டபுளிங், அதனால வந்து நம்ம வந்து அது நம்ம முன்னாடி இருக்கிறது சேஞ்ச் ஆகாது, அது விர்ச்சுவலா டபுள் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அல்லது நீங்க ரொம்ப குழப்பிக்கிற தேவையில்ல, லைக் இந்த ரெண்டு கட்டர்களுக்குமே வாட்ஸ்அப் ஃபார்முலா, டெஃபினட் ஆர்டிகல் ஃபார்முலா ஹே என் பத்தாக். ஹே பத்தாக் போடுறோம். ஓகே, இன்னொன்னு எழுதுறேன். ஹெரேவ்னா ஸ்வாட். ஓகே, நீங்க எழுதினா எழுதி வச்சுக்கோங்க. ஹெரேவ்னா ஸ்வாட். ஆ ஹெரேவ்னா த ஸ்வாட். ஹெரேவ்னா ஸ்வாட். ஹா ஹெரேவ்னா த ஸ்வாட். ஓகே,
இது பேர் என்ன? இது எப்படி வச்சுப்போம்? ஹெக்கால். Hall. ஹெக்கால்னா என்ன அர்த்தம்? டெம்பிள். ஹெக்கால்னா டெம்பிள் அர்த்தம். ஹெக்கால்னா டெம்பிள். ஹெக்கால் மீன்ஸ் டெம்பிள். இப்ப இது வந்து கட்ரலா நான் கட்ரலா? Guttural. Guttural. Very good. Stronger. Right. Stronger. Like what kind of stronger guttural, weaker guttural? Stronger. Stronger guttural. அப்ப நீங்க எப்படி உங்களுக்கு ஃபார்முலா வரும்? ஹே போட்டு Pata. பத்தா. அப்படியே நீங்க மறுபடியும் அப்படியே எழுதிடுறீங்க. ஹெக்கால். ஓகே. ஓகே, ரைட். ஸோ தட்ஸ் திங். அதுக்கப்புறம் வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நம்ம வந்து நான் கட்ரலுக்குலாம் ஒன்று பார்த்தோம். லைக் நான் கட்ரலுக்குலாம் லைக் ஒன்று பார்த்தோம்ல. லைக் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இது லைக் ரொம்ப ரொம்ப ஆஃபன் கேசஸ்ல வராது. ஆனா நீங்க இது படிக்கிறப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டா இது வந்து ரொம்ப நல்லது. ரைட். இந்த ஹே ஹெத்லயே ஒரு சின்ன இந்த ஹே ஹெத்லயே வந்து லைக் இந்த ஹே ஹெத் அதை தவிர்த்து இன்னொரு பாயிண்ட் இருக்குது. ரைட், இது எழுதிக்கோங்க. ரைட், இது நீங்க ரொம்ப நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணி இதை ஞாபகத்தில் வைக்கணும் அவசியம் இல்லை. ஆனா நீங்க வச்சுக்கிட்டே நல்லது. பிஃபோர் ஹே காமெட்ஸ் and before an accented A comments or an accented I in comments, the definite article formula is ரொம்ப ஆஃபன் கேஸ் கிடையாது. அதனால நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிறீங்க. ஆனா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தெரிஞ்சுக்கோங்க. லைக் பிஃபோர் தி ஆர்டிகல் இஸ் ரிட்டன் அஸ் அதாவது முக்கியமா வந்து ஹெத் காமெண்ட்ஸ் அல்லது ஹே காமெண்ட்ஸ் அல்லது ஆயின் காமெண்ட்ஸ். எப்போ ஒரு வார்த்தை வந்து ஹெத் காமெண்ட்ஸ்ல ஆரம்பிக்குதோ இல்ல அப்படின்னா ஹே காமெண்ட்ஸ்ல அயன் காமெண்ட்ஸ்ல முக்கியமா வந்து இந்த ஹே காமெண்ட்ஸ் அயன் காமெண்ட்ஸ் ஆரம்பிக்கணும். ஆனா வந்து அது ஆக்சென்டா இருக்கக்கூடாது, அன்ஆக்சென்டா இருக்கணும். ரைட். ஸோ ஹெத் காமெண்ட்ஸ்லயோ அல்லது ரொம்ப சிம்பிளா நீங்க ஆக்சென்ட்ன்றது கூட நீங்க ஓரளவு நீங்க அப்படி பிராக்கெட்ல வச்சுக்கோங்க. ரொம்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹே காமெண்ட்ஸ்லயோ ஹெத் காமெண்ட்ஸ்லயோ அயன் காமெண்ட்ஸ்லயோ ரைட் ஒரு ஒரு எழுத்து ஹே காமெண்ட்ஸ்லயோ அல்லது லைக் ஹெத் காமெண்ட்ஸ்லயோ அல்லது அயன் காமெண்ட்ஸ்லயோ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அந்த வார்த்தைகளுக்கு ஃபார்முலா என்னன்னா ஹே அண்ட் தென் செகோல். ஹே அண்ட் தென் செகோல். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்ப நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா படிச்சீங்க. இது என்னன்னு கேட்பீங்க. இது வந்து ஹே வித் எனி அதர் வவல்ஸ். காமெண்ட்ஸை விட்டுட்டு மற்ற வவல்ஸை யோசிங்க. ஹே வித் செகோல் ஆர் ஹே வித் எனி அதர் வவல்ஸ். ஆனா முக்கியமா வந்து ஹெத் காமெண்ட்ஸ்லயோ ஹே காமெண்ட்ஸ்லயோ ஆயின் காமெண்ட்ஸ்க்கு முன்னாடி என்ன எப்படி வருது? ஹே அண்ட் செகோல் நினைச்சியும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எப்படி ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹக்காம் அப்படின்னு ஒரு வார்த்தை. ஹக்காம் என்னன்னா வைஸ். இது வந்து என்ன அடிக்கடி வர்ற ஒரு வார்த்தை. அதனால இந்த இதை நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா நீங்க குழம்பிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட்டையும் சொல்லி கொடுக்குறேன். ஹக்காம் என்பது வைஸ் மேன், லைக் வைஸ் அப்படின்ற மாதிரி வைஸ். ரைட். இப்போ இது வந்து த வைஸ் மேன் அப்படின்னு நீங்க சொல்றப்ப இந்த இடத்துல வந்து ஹெத் காமெண்ட்ஸ்ல ஆரம்பிச்சிருக்குது. அப்போ ஃபார்முலா என்னது? ஹெத் காமெண்ட்ஸ்ல ஒரு வார்த்தை ஆரம்பிச்சா அந்த டெஃபினட் ஆர்டிகல் ஃபார்முலா என்னது? ஹே செகோல். வெரி குட். ஹே செகோல் போல் Hey. நீங்க ஹக்காம் எழுதுறீங்க. அவ்வளவுதான். ஹே ஹக்காம். ஹே ஹக்காம். Hey. ஓகே. இப்ப அதே மாதிரிதான். இப்ப ஆயின்னு வச்சு ஒரு வார்த்தை ஆரம்பி வச்சுக்கோங்களேன். அஃபார்னு ஒரு வார்த்தை. அஃபார்னா டஸ்ட்னு அர்த்தம். டஸ்ட். இப்ப இது ஆயின் காமெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்குது. ஆயின் வச்சு காமெண்ட்ஸ் வந்துருக்குது. ஆனா ஆயின் வச்சு வேற ஏதாச்சும் ஒரு வவல் இருந்துச்சுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் படிச்ச வீக்கர் கட்ரல் ஃபார்முலா என்னது? ஆயின் வந்துச்சுன்னா ஹே அண்ட் காமெண்ட்ஸ். ஆனா முக்கியமா ஆயின் வித் காமெண்ட்ஸ் காம்பினேஷன் வர்றப்ப என்ன ஃபார்முலா? ஹே அண்ட் தென் செகோல். செகோல். அப்படியே நீங்க என்ன செஞ்சுறீங்க? The rest of the thing you are writing.
Hey afar, the dust. எப்படி எழுதுறீங்க? Afar. Dust. Afar. Okay. Okay, great. So I think we'll continue in the next class. Like இப்போதைக்கு நீங்க இதை மட்டும் நீங்க பார்த்துருக்கீங்க, right? So I'll summarize everything quick. ஒரே ஒரு give me another 2 more minutes. நான் இதை மட்டும் சம்மரைஸ் பண்ணிடுறேன். ஓகே, ரைட். ஸோ டெஃபினட் ஆர்டிகல் பார்த்தோம். லைக் அதனால இங்கே கூட ஸோ டெஃபினட் ஆர்டிகல் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? ஒரு நான் கட்ரல் பிகினிங், நான் கட்ரல்ல ஒரு வார்த்தை ஆரம்பிக்குது அப்படின்னா வாட்ஸ் டெஃபினட் ஆர்டிகல் ஃபார்ம்ல என்ன பார்த்தீங்க? ஹே, Hey, pata, dog is put in the first letter. in the first letter. Okay. அதே இது வந்து Hey, வீக். ஓகே, வெரி குட். ஹே பத்தா டாகேஷ் Pata and டாகேஷ். Dagesh photo in the first letter. இப்போ முக்கியமா வீக்கர் கட்ரல் அலஃப், ரைட், ஆயின், ரேஷ். இதுக்கு முன்னாடி டெஃபினட் ஆர்டிகல் ஃபார்முலா என்னது? Hey, pata. Hey. Hey, garments. Garments. காமெண்ட்ஸ். அதுக்கு அடுத்து comments. கட்ரல். Strong இருக்கு. வெரி குட். ஸ்ட்ராங்கர் கட்ரல். ஹேக்கும் ஹெத்துக்கு முன்னாடி என்ன ஃபார்முலா? Stronger. Hey, pata. Hey. Hey, pata. மட்டும். வெரி குட், ரைட். Hey, இப்போ Pata. முக்கியமா ஒரு 3 இன்ஸ்டன்ஸ் இருக்குது. ஹே காமெண்ட்ஸ்ல ஒரு வார்த்தை ஆரம்பிச்சாலோ, லைக் சாரி ஹெத் காமெண்ட்ஸ்ல ஆரம்பிச்சாலோ, அல்லது ஆரம்பிச்சாலோ, Oin. Comments. ஆரம்பிச்சாலோ ஃபார்முலா என்னது? Comments. ஹே, Hey, segol. Hey, Segol. Segol. ரைட். உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்னன்னா, நான் ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு அனுப்புறேன். அந்த வார்த்தைகளை நீங்க என்ன செய்றீங்கன்னா, நீங்க வந்து லைக் டெஃபினட்டா நீங்க மாத்துறீங்க, ரைட்? டெஃபினட்டா மாத்துறீங்க. அந்த வார்த்தையோட மீனிங்கோட அனுப்புறேன். ஸோ அப்ப நீங்க அந்த வார்த்தையை வெக்காபுலரியாவும் படிச்சுக்கோங்க, அந்த வார்த்தையை நீங்க டெஃபினட் ஆர்டிகலாவும் நீங்க என்ன செய்யுங்க, மாத்தி நீங்க பழக ஆரம்பிங்க. இது இன்னும் முடியல, டெஃபினட் ஆர்டிகல் இன்னும் கொஞ்சம் இருக்குது. லைக் இட்ஸ் ஆல்ரெடி 9:32. ஸோ கண்டிப்பா வந்து லைக் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நீங்க ஒரு சில எக்ஸசைஸ் நீங்க பண்ணி பழகிட்டீங்கன்னா இட் இஸ் குவைட் ஈஸி. லைக் ஏன்னா சிம்பிளான ஃபார்முலாஸ் தானே. ஓகே, இது வந்தா இது போடணும், இது வந்தா இது போடணும், அவ்வளவுதான். ஜஸ்ட் யூ ஹேவ் டு மெமரைஸ். நீங்க என்ன பண்ணணும்னா, லைக் நான் இந்த வாரமே நீங்க கொஞ்சம் எழுதிக்கணும். நான் போன வாரங்களே நான் லைக் சொல்ல நினைச்சிருந்தேன். நீங்க நிறைய உங்களுடைய இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபார்முலாஸ்லாம் நீங்க அப்படியே ஒரு சார்ட்ல எழுதி அங்கங்க நீங்க ஒட்டி வைக்கிறது ரொம்ப பெஸ்ட், ரைட்? ஏதாச்சும் உங்க வீட்டை சுத்தி லைக் சிம்பிள் ஷெவாவோட ரூல்ஸ், டாகேஷ் போட்டேலினையோட ரூல்ஸ் சிம்பிளா உங்களுக்கு புரியுற லாங்குவேஜ்ல எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு நீங்க செவத்துல ஒட்டிக்கோங்க அங்கங்க, ரைட்? நீங்க அப்பப்ப இந்த மாதிரி ரூல்ஸ், அதே போல ஒரு பெரிய சாப்டர்ல கான்சனன்ட்ஸ், வவல்ஸ் எழுதி ஒட்டிருங்க, ரைட்? ஏன்னா கிளாஸ் ரூம்ஸ்ல வந்து பிள்ளைங்களுக்கே நீங்க ஸ்கூல்ல டீச்சரா இருந்தீங்க அப்படிதான் பண்ணிருப்பீங்க. டெஃபினட்டா பிள்ளைங்க பாக்குற மாதிரி ஏபிசிடி இதெல்லாம் இருக்கும். லைக் ஆஃபன் நம்முடைய கண்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப ஸோ யூ ஸ்டார்ட் லேர்னிங் இட். அதனால ஷெவாவோட ரூல்ஸ்லாம் நீங்க அந்த மாதிரி எழுதுவீங்க. டாகேஷ் லினே போட்டு அதுக்கப்புறம் இப்போ டெஃபினட் ஆர்டிகல் போட்டுக்கோங்க, அந்த 4 பாயிண்ட் அப்படி எழுதுவீங்க. ஸோ ஆஃபன் நம்ம ஐஸ் வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப யூ வில் பி ஃபெமிலியரைஸ்ட் வித் தட். ஸோ நீங்க உங்களுக்கு கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் ரொம்ப அது ஹெவி லோடு தான் தெரியலன்னு நினைக்கிறேன், ரைட்? நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. பட் இந்த ஒரு குரூப் வந்து யூ ஆர் ஸ்டாண்டர்ட், லைக் கண்டினியூஸா நீங்க அட்டென்ட் பண்றீங்க. ஐ எம் தேங்கிங் காட் ஃபார் ஆல் ஆஃப் யூ, ரைட்? ஸோ கண்டிப்பா வந்து கடவுள் உங்க எல்லாருக்கும் என்ன செய்வாரு, ஹெல்ப் பண்ணுவாரு. கண்டிப்பா the Lord will help you all. Okay, right? So I'll pray and conclude. Okay, நம்ம ப்ரேயர் பண்ணி என்ன செஞ்சிரோம், கன்க்ளூட் பண்ணிரோம். Okay, let's pray. Loving gracious heavenly Father, we want to thank you. அப்பா, நீங்க தந்த இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் ஒன்றிணைந்து உம்முடைய சமூகத்திலே உம்மை ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாட்களை கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியங்களையும் நீர் ஆசீர்வதித்து தருவீராக. மக்கள் இந்த காரியங்களை அவர்கள் வீட்டிலே போய் அவள் தொடர்ந்து அடுத்தடுத்து நாங்கள் பிராக்டிஸ் பண்றப்ப உங்க ஞானம் இருக்கட்டும் ஆண்டவரே, உங்க தயவு இருக்கட்டும்ப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு ஆர்வத்தோடு படித்து ஆண்டவரே கர்த்தாவே தேவனுடைய அந்த வார்த்தையினுடைய அந்த ஆழத்தை, அந்த ஆண்டவரே கர்த்தாவே அழகை புரிந்து கொள்ளத்தக்கதான கிருபைகளை தருவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. 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 Thank you all. Thank you so much. God bless you all. God bless you. Thank you. God bless you. Thank you, brother. Thank you.